கர்த்தருடைய ஆலயத்தின் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குவார். ஆலயம் என்னங்க? நாம தான் ஆலயம். முதல்ல நம்மளை திருப்திப்படுத்தினாதான் நாம ஹெல்த்தியா, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, பிசிக்கலாகவும் சரி ஹெல்த்தியா இருந்தா தான் அந்த சபைக்கே மிக ஆசீர்வாதம். நம்ம முடியல அப்படின்னா, நமக்கு பலவீனம், நம்மளால முடியலன்னா மற்ற எல்லாருக்குமே பாதிக்கும். ஏன்னா ஒரு அவையும் பாடுபட்டா எல்லா அவையும் பாடுபடும். ஏன் அப்படி பாடுபடும்னா வேற வழி இல்லை. கர்த்தர் அப்படித்தான் அந்த சபையை உருவாக்கி வைத்திருக்கார். அவருடைய சரித்திர அவையங்கள் அப்படித்தான். யாரோ ஒருத்தர் தானே பிரச்சனை, அந்த அவங்களுக்கு தானே பிரச்சனை, எனக்கு என்ன அப்படி கிடையாது. ஒவ்வொருவரும் இன்னொருடைய நலனுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஏன்னா அது நம்முடைய உடம்புல ஒரு பகுதி. எப்படி நம்முடைய சரீரத்தின் அவயங்களுக்காக ஜெபிக்கிறோமோ, நல்ல சுகத்துக்காக ஜெபிக்கிறோமோ, நம்மளோட உடம்பு முடியலைங்கிற நேரத்தில் எனக்கு நல்லா சுகம் கிடைக்கிற ஜெபம் பண்றோமோ, அதே மாதிரி எல்லாருடைய சுகத்திற்காகவும் நல்வாழ்வுக்காகவும் ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அது கர்த்தர் நம்ம கொடுத்திருக்காங்க.